காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் கும்பகோணத்தில் ஆடிப்பெருக்கு விழா களை இழந்துள்ளது. புதுமண தம்பதிகள் வீடுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து கும்பகோணம் காவிரியில் ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொண்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. டெல்டா மாவட்டங்களின் முக்கிய பண்டிகை ஆடிப்பெருக்கு. காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் தலையிழந்து ஆடிப்பெருக்கு விழா. ஆடிப்பெருக்கு என்றாலே ஆறுகளை தண்ணீருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதுதான். அதிலும் காவிரி என்றாலே மிக சிறப்பு. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற காவிரி படித்துறையில் இன்று ஆடிப்பெருக்கு விழா காலை வேளையிலே பொதுமக்களின் கூட்டத்தை காண முடிந்தது. காவிரியில் தண்ணீர் இல்லாததால் தலையிழந்து காணப்பட்டது. ஆடிப்பெருக்கு விழாவுக்கு புதுமண தம்பதிகள் வீடுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் வழிபாடு நடத்தி ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர். புதுமண தம்பதிகள் மாலைகளை விடுவதற்கு காவிரியில் தேங்கி இருந்த தண்ணீரை தேடி சென்று விட்டு வந்தனர். சமூக ஆர்வலர்கள் முன்கூட்டியே மாநகராட்சி வேண்டுகோள் வைத்திருந்தும் படித்துறைகளில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யாததால் பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை கொடுத்தது. டெல்டா மாவட்டத்தின் முக்கிய பண்டிகை ஆடிப்பெருக்கு. காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் களை இழந்து காணப்பட்டது. பராசக்தி. தகவலுக்கு நன்றி கோபிநாத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.